பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேணாம் அப்படின்னு இந்த புதிய 10வது மாதத்தில் இந்த காணொளி மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை தேவன் தாமே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் கிருபையாய் நடத்தினவர். இந்த 10வது மாதத்திலையும் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:19 ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி வசனம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு, உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 10வது மாதத்தில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீங்களோ, எதில் குறைவாக இருக்கிறதோ, ஒருவேளை வருமானத்தில் குறைவாக இருக்கலாம், பொருளாதார ரீதியில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட இன்னைக்கு தேவனோடு கூட நெருங்கி சேர முடியாத, அவரோடு கூட நீங்கள் நடக்க முடியாத காரியங்களில் குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உடைய தேவைகள் முழுக்க முழுக்க ஆண்டவர் உங்களை கொடுத்து குறைவை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதனால் குறைவு வருகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைவு தான். வேதத்தில் நிறைய காரியங்களில் ஆண்டவர் குறைவை நிறைவாக்கி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கே எல்லாருக்கும் வந்தவர்களெல்லாம் கனம் பண்ணும்படிக்கு திராட்சை ரசம் பரிமாறப்பட்டுச்சு. ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்த பிறகு திராட்சை ரசம் இல்லைங்கிற செய்தி இயேசுவினுடைய காதுக்கு வந்த பிறகு அங்கே உள்ள வேலைக்காரங்களை பார்த்து ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லி அதை நிரப்பின பிறகு அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க அப்படின்னாரு. இப்போ கொண்டு போன அந்த வேலைக்காரங்களுக்கு அது தண்ணின்னு தெரியும். ஆனால் அந்த விசாரிப்புக்காரன் அதை எடுத்து ருசி பார்த்த பொழுது அவர் சொல்கிறான், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான், ருசி குறைந்த பின்பு, அதாவது மனுஷன் திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது ருசி மிக குறைந்ததை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெறும் தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சை ரசமாய் மாற்றி ஆண்டவர் அங்கே உள்ள குறைவை நிறைவாக்கினதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன செய்யும்னா நிறைவாகும். வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிரும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் தேடுறது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து செபிக்கிறது தான் தேடுறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது தான் கர்த்தரை தேடுறது. அப்போ இப்படி தேவனோடு கூட நம்ம இணைந்து இருக்கும் பொழுது ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் நம்ம என்ன செய்கிறார்னா நடத்துகிறார். குறைவு இல்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதில் இளையவன் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு, தகப்பனே ஆஸ்தி எனக்கு என்ன செஞ்சிருங்க, எனக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, தகப்பனும் எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பார். ஆனால் அவர் ஒரே பிடிவாதமாக சொத்தை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லா சொத்தையும் வித்துட்டார். இப்போ கடைசியாக அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் குறைவுபட தொடங்கி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். அப்போ என்ன செஞ்சார்னா, அவர் கொண்டு போனது எல்லாமே பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு. அவர் குறைவுபட தொடங்கி ரொம்ப கஷ்டப்பட்டதை அங்கே வேதத்தில் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதை வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி, அப்போ கொண்டு போன காசெல்லாம் அவன் செலவு பண்ணிட்டான். அவனுக்கு வேலையும் கிடையாது, தேசத்தில் பஞ்சம். ஒரு பண்ணி மேய்க்கிற ஒருவனுடைய வீட்டில் வேலை கிடைச்சது. அப்படி வேலை கிடைச்ச போது கூட அவனுக்கு சரியாக வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ பண்ணிக்கு வைக்கிற தவிட்ட திங்கிறதுக்கு ஆசையாக இருந்தான், ஆனால் அதை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அங்கே பயங்கரமான குறைவு. இது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கே இப்படியாய் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. 47வது வசனம், சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் படித்து பாருங்கள், இந்த கீழே உள்ள 48வது வசனத்தையும். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அப்போ இன்னைக்கு தேவனோடு கூட நாம் இருக்கிற அனுபவத்தை நம்ம விட்டுட்டோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறத என்ன செஞ்சிட்டாங்கன்னா விட்டுறாங்க. வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கலாம், உபவாச ஜபமாக இருக்கலாம், மற்றும் ஜப காரியங்கள், வேத வாசிக்கிற காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டாலே நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க தேவன் செய்த காரியங்களை, அதாவது வசனம் சொல்லுது, சகலமும் பரிபூரணமா இருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை சேவிக்கணுமா. இன்னைக்கு பரிபூரணம் அடைகிற வரைக்கும் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு அது வாங்கி தாங்க எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிறைவை கொடுத்த பிறகு, பரிபூரணம் அடைஞ்ச பிறகு இன்னைக்கு கர்த்தரை என்ன செஞ்சிடறாங்கன்னாக்கா விட்டுறாங்க. ஜப குறைவு, விசுவாச குறைவு, இன்னும் தேவனிடத்தில் வைக்கிற அன்பு, ஆராதனை, வேத வாசிப்பு, இவைகள் எல்லாவற்றிலையும் குறைவுபட்டு இன்னைக்கு என்ன செய்யறதுனாங்க, தேவனை விட்டு விலகி போறதுனால அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் சுத்தமா என்ன செஞ்சிருந்தா காலி ஆயிடுது. அதே போலதான் தகப்பனோடு இருந்தப்ப அந்த இளைய குமாரனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் நல்ல ஜாலியா இருந்தான். ஆனா தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில குறைவு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில இருப்பீங்கன்னா நீங்க தேவனோடு கூட கெட்டி சேருங்க, தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை ஆண்டவர் என்ன செய்வார்னாக்கா இந்த மாதத்துல நிறைவாக்கி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ரூத்துடைய சரித்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நகோமி, எலிமலேக்கு, மக்லோன், கிளியோன், இவங்க எல்லாம் குடும்பம், இவங்க எல்லாம் சபிக்கப்பட்ட தேசம், அங்கே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். மீறி அங்கே போய் அவங்க நகோமி தன்னுடைய கணவனை இழந்து போனான். தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2 மகன்களே இறந்துட்டாங்க, 3 பேரும் கைம்பெண். ஒரு மருமக ஜென்ம தேசத்துக்கு போயிட்டா, ஜனத்தோடு சேர்ந்துட்டா. ஆனால் ரூத்து போகலை, நான் உங்களோட தான் வருவேன், உங்கள் ஜனம்தான் என் ஜனம், உங்கள் தேவன் தான் என் தேவன், மரணமே இல்லாமல் வேற ஒன்றும் உங்களை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி உறுதியாய் அவங்க ஜனத்தோடு கூட, நகோமியோடு கூட வந்து ஜனத்தோடு சேர்ந்து இருந்தாள். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே கதிர் பொறுக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் கூட அங்கே ரூத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ரூத்தை குறித்து போவாஸ் கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறார் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களை ஒரு வசனம் சொல்லி எழுதப்படுது, அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப இவர் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்னாக்கா,
அவன் நினைச்சிருந்தா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விரும்பாம என்னுடைய மாமியோடு கூட நான் உங்களோடையே நான் என்ன செய்யறேன் இருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறேன் அவ சொல்லி வந்தா. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தாரு. போவாசுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணாரு. பார்த்தீங்கன்னா நெல் பொறுக்க போனவளுக்கு அவள் வாழ்க்கையில் குறைவு வந்ததுனால தான் அப்படி நெல் பொறுக்கிறதுக்காக போனான். கோதுமையை பொறுக்கிறதுக்காக போனான். சாரி, நெல்லுன்னு சொல்லிட்டேன். கோதுமையை பொறுக்க போனான். அந்த கோதுமை வயலுக்கு அவளை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்னாக்கா சொந்த காரியம் மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ரூத்து கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி என்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா. உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சான். அப்ப இன்னைக்கு தேவனை நாம் முழு மனதோடு கூட நாம அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போமானால் அவ வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவை தேவன் கட்டளையிட்டார். பொறுக்கிறதுக்கு போனவ முழு வயலுக்கும் சொத்துக்கும் எஜமானியமாவா மாறிட்டா, எஜமாட்டியா மாறிட்டா. அதனால உடைய குறைவுகள் என்ன செஞ்சதுன்னா நிறைவாக்கப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்க குறைவை நிறைவாக்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு, உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம், இது எல்லாமே தேவனோடு கூட இருக்கணும். நீங்க தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் உங்க குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆனா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அங்க அற்புதம் செய்தவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பண பிரச்சனைகளா இருக்கலாம், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், சமாதான குறைச்சலா இருக்கலாம், சரீரத்துல உடல்நல குறைவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த புதிய மாதத்துல இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. குறைவை நீக்குகிறவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு விஷயம், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி நிறைவாக்கி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து, எதையெல்லாம் எதிர்பார்த்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்து திருப்தியாக்கி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே போதும் போதும்னு சொல்லி 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்ச போது ஆண்டவரே 12 கூடை நிறைய மீதியாய் எடுக்க செய்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே 7 அப்பம் சிறு மீன்களை ஆசீர்வதிக்கும் பொழுது 4000 பேரை போஷித்தீங்க. ஆண்டவரே 7 கூடை நிறைய மீதியாய் எடுக்க செஞ்சீங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் இந்த நாளில் இந்த மாதத்துல உங்களை நோக்கி பார்த்து உம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. ஊழியத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை மறையட்டும், நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.